வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அறம் ஒன்றே தரும் மெய் இன்பம் என்ற நல் அறிஞர் தம்மை அனுதினம் போற்றுவேன். பிற விரும்பி உலகினில் யான் பட்ட பீழை எத்தனை கோடி, நினைக்கவும் திறனழிந்து என் மனம் உடைவு எய்துமால். தேசத்துள்ள இளைஞர் அறிமினோ அறம் ஒன்றே தரும் மெய் இன்பம். ஆதலால் அரணையே துணையென்று கொண்டு ஊய்திரால். சான்றோர் பெருமக்கள் அனைவரும் நமக்கு சொல்லிக் கொடுத்த உண்மை, அறநெறி எனப்படுகிற தர்மம் மட்டுமே உண்மையான இன்பத்தை கொடுக்கும். இப்படி சொன்ன அந்த உயர்ந்த சான்றோர் பெருமக்களை நான் என்னாலும் துதிப்பேன். ஏனெனில் தர்மம் அல்லாத மற்றவற்றின் மீது ஆசைப்பட்டு இவ்வுலகில் நான் அனுபவித்த துன்பங்கள் எத்தனையோ கோடி என்பேன். அவற்றை பற்றி எண்ணி பார்த்தால் கூட என்னுடைய தெம்பு குறைந்து ஊக்கம் குன்றி போய்விடுகிறது. எனவே நாட்டில் உள்ள இளைஞர்களே அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் கூற விரும்பும் உண்மை இதுதான். தர்மம் மட்டுமே உங்களுக்கு மெய்யான இன்பத்தை தரும். ஆகையால் நீங்கள் அனைவரும் இந்த இளம் பருவத்திலேயே தர்மத்தை தக்க துணையாக ஏற்றுக்கொண்டு நற்கதி அடையுங்கள். எந்த தேசமும் இளைஞர்களை சரியான பாதையில் வழிநடத்திவிட்டால் அந்த தேசம் உயர்ந்து வருவதை எவராலும் தடுக்க முடியாது. அதனால்தான் பாரதி அறம்தான் உண்மையான இன்பத்தை தரும் என்று காலம் காலமாக இந்த மண்ணில் பல பெரியவர்கள் போதித்த விஷயத்தை இப்பொழுது இளைஞர்களுக்கு கூறுகிறார். எனவே நாமும் அறநெறி வாழ்க்கையை பின்பற்றுவதோடு முடிந்தவரை நம் தேசத்து இளைஞர்களுக்கு இந்த அறநெறி வாழ்க்கையை கொண்டு சேர்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.